ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே சூப்பரான பிரெட் பக்கோடா ரெசிபி தாங்க செஞ்சுருக்கிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ கூட இதை சர்வ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்குறேங்க. இப்போ தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு உடனே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சிட்டு இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே நம்ம 4 ஸ்லைஸையும் தண்ணியில் டிப் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி பாருங்கள், நான் 4 ஸ்லைஸுமே தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகமாக பொடி நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், கையில் பிடிக்கிற அளவுக்கு வருது. இதுதான் சரியான பதம். உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத பக்கோடா ஷேப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கேப்சிகம் பதிலாக கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஆனியன் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. லைட்டாக ஸ்வீட்னஸோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம ப்ரெட் ஆட் பண்ணிக்கிறதுனால லைட்டாக ஸ்வீட்னஸ் வரும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போதே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா வேகட்டும். பாருங்கள், 2 சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்மளோட பிரெட் பக்கோடா எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போதே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.